கோயம்புத்தூரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? கோயம்புத்தூர்ல மட்டும் 27 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதுல 3 லட்சம் பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 லட்சம் பேருக்கிட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. இதுல என்னங்க இருக்கு, எல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆனா ரியலான ப்ராப்ளம் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 லட்சம் வெப்சைட்ல எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, எல்லாமே கஸ்டமரை ப்ராப்பரா கைட் பண்ணுதா, எல்லாமே கஸ்டமர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுதாங்கிறதான் கேள்வி. கண்டிப்பா கிடையாதுங்க. இதனால என்ன ஆகுது, டெய்லி பிசினஸ்ல லீடு தான் மிஸ் ஆகுது. இதனால உங்க வெப்சைட்ல நீங்க growth இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும், ப்ராப்பரா கைட் பண்ணும், கஸ்டமரை வெல்கம் பண்ணும், உங்க ஆஃபீஸ்ல நீங்க பண்ற மாதிரி. இப்ப என்ன கேள்வினா, அந்த 2 லட்சம் வெப்சைட்ல உங்க வெப்சைட் பேசுற வெப்சைட்டா? growth AI உங்க வெப்சைட் இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமரை வெல்கம் பண்ணும், கஸ்டமர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும், லீட் கால் பண்ணும், 24/7 வேலை செய்யும். உங்க வெப்சைட்டையும் பேசுற வெப்சைட்டா மாத்தணுமா? எங்களை ஃபாலோ பண்ணி டெமோன்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க சென்ட் பண்றோம்.